கெட்டிமலம் சரியில்ல. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆமா, நீங்க சொந்த தொழில் செய்யறதுக்காக நான் ஒரு இடம் பார்த்து வச்சிருக்கேன். அது என்னோட ஃப்ரெண்டு இடம் தான். ஒன்றும் பிரச்சனை இல்ல. அட்வான்ஸ் மட்டும் கொஞ்சம் குடுத்தா போதும். வாடகையே முடிஞ்ச வரைக்கும் குடுத்துக்கலாங்கிறாங்க வெற்றி. இது கேட்டு துளசி, சிவராமன், லட்சுமி அம்மா எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. எல்லாரும் போய் இடத்த பார்த்துட்டு வந்துடலாம்னு சொல்லி இடத்த பார்க்குறாங்க. இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு மாப்பிள்ளைங்கிறாங்க சிவராமன். மாப்பிள்ளை நல்ல நாள் பார்த்து ஆரம்பிச்சுக்கலாம். இடமும் சென்றான இடமா இருக்கு. நல்லா ஓடுன்னு நினைக்கிறேங்கிறாங்க சிவராமன். நினைக்கிறது என்ன நினைக்கிறது? நிச்சயமா நல்லா ஓடுமாமா. நாளைக்கே நல்ல நாள் தான். நல்ல நாள்ல ஆரம்பிச்சிடலாங்க. தேவையான பொருள் எல்லாம் நாளைக்கு காலையில உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குங்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட எல்லாம் சொல்லி தேவையான பொருட்கள்லாம் ஆர்டர் பண்ணிடுறாங்க வெற்றி. ஐயோ மாப்பிள்ளை, என்ன இவ்வளவு அவசரமா நீங்க இதெல்லாம் பார்த்து வாங்கி கொடுக்கறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. கையில காசு சேரும்போது ஒன்னா வாங்கிக்கலாம், பரவாயில்ல, இப்போதைக்கு இது போதுங்கிறாங்க சிவராமன். நீங்க சும்மா இருங்க மாமா. எந்த பொருளுமே இல்லைன்னு யாரும் போயிடக்கூடாது. எல்லா பொருளும் இந்த இடத்துல தேவையான கண்டிஷன் எல்லாம் நல்லா இருக்கணும். அப்பதான் நிறைய வண்டிகள் வந்து நிற்கும். அப்பதான் உங்களுக்கும் லாபம் கிடைக்கும். வெளியில இருந்து வர்றவங்களும் நம்பிக்கையோட இந்த இடத்துல வண்டியை விட்டுட்டு போவாங்க. வெற்றியோட ஃப்ரெண்டை வர சொல்றாங்க. தேவையான பொருளெல்லாம் கொடுத்துரு, நான் உனக்கு பணம் கொடுத்துறேங்கிறாங்க. ஐயோ என்ன சார், பணத்துக்கு ஒன்றும் அர்ஜென்ட் கிடையாது, நீங்கள் இருக்கும்போது கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறாங்க. இல்லை என் கையில் கொஞ்சம் இருக்குது, அதை வச்சு நான் ஏதாவது பண்ணிக்கிறேங்கிறாங்க சிவராமன். என்ன மாமா, இன்னும் என்ன தள்ளி வச்சாதான் பார்ப்பீங்களா? ஏன் நான் உங்கள் பையன் மாதிரி தெரியலையா? உங்களுக்காக செஞ்சு கொடுத்தா அதை நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்களான்னு வெற்றி கேட்கும்போது, ஐயோ இல்லை மாப்பிள்ள, அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்கிறாங்க. அப்போ சும்மா இருங்க, நான் சொல்கிறத நீங்கள் வாங்கிக்கோங்க. உங்கள் வேலைக்கு தேவையான பொருள் என்னவோ எல்லாமே சொல்லிடுங்க, நாளைக்கு அவன் கொண்டு வந்து கொடுத்துருவான்னு சொல்கிறாங்க வெற்றி. வெற்றி அவங்க ஃப்ரெண்டு மூலமாக சிவராமனுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கி கொடுத்துறாங்க. இதையெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க சிவராமன். அங்கிள், நீங்க எதிர்காலத்துல எங்கேயோ போக போறீங்க, எவ்வளவு வருஷ அனுபவம் உங்களுக்கு இருக்கு. இந்த கடையை முன்னுக்கு கொண்டு வருவீங்க நம்பிக்கை எங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்கு மாமா. தைரியமா ஸ்டார்ட் பண்ணுங்க, நாங்க இருக்கோம் உங்களுக்குன்னு சொல்றாங்க. சிவராமனுக்கு இன்னும் நம்பிக்கை கூடுது. லட்சுமி அம்மா கண்ணீர் மழுக வந்து வெற்றி கிட்ட பேசுறாங்க. வெற்றி, நேத்து வரைக்கும் என்ன செய்யறதுனே தெரியாம நாங்க தெருவில் நின்றுட்டு இருந்தோம். எங்களுக்கு ஒரு கண்ணுக்கு வெளிச்சம் கொடுத்த மாதிரி நீ வந்து நின்று எடுத்து பார்த்து கொடுத்து இந்த தொழிலையும் அமைச்சு கொடுத்துட்ட வெற்றி. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லைங்கிறாங்க லட்சுமி. சரி, எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. கேத்ராஜ்க்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு எல்லாரும் டிஸ்கஸ் பண்றாங்க. ஏன் வெற்றியோட பேரையே வச்சிடலாமே, வெற்றியே எப்பவுமே வெற்றியாத்தானே இருக்குங்கிறாங்க லட்சுமி. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், உங்களோட பேரே மங்களகரமா இருக்கு. அப்படி இல்லையா, மாமாவோட பேரை வைங்க. மாமா தானே இந்த வேலையை தொடங்குறாரு, மாமாவோட பேர்ல ஆரம்பிச்சாவே இன்னும் நல்லா இருக்கும், செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க வெற்றி. எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்ததுக்கு அப்புறமா சிவராமனோட பேரை வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் லட்சுமி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பாத்தீங்களா, நேற்று வரைக்கும் என்ன செய்யறதுனே தெரியல, ஆனா இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமை நமக்கு மாறும்னு நான் நினைச்சு பார்க்கலைங்கிறாங்க லட்சுமி. ஆமா லட்சுமி, வயசானவன் தானே, இவனால இனிமே என்ன செய்ய முடியும், இவனால என்ன ஆக போகுதுன்னு என்ன கையால் ஆகாதவன்னு நினைச்சுட்டானே. என்னை தூக்கி எறிஞ்சு பேசுனது மட்டும் இல்லாம உன்னையும் என்னையும் பிரிக்க பார்த்தானுங்க நம்ம பெத்த பசங்க. சாப்பாட்டுக்கே வழி இல்லாம அவங்க முன்னாடி போய் நம்ம கை கட்டி கெஞ்சி கேட்போன்னு நினைச்சிட்டு இருந்திருக்கானுங்க. ஆனா அவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து கட்டணும் லட்சுமி. நாளைக்கு காலையிலேயே பூஜை போட்டு வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதானுங்கிறாங்க. மாப்பிள்ளை, நீங்க எனக்கு மாப்பிள்ளை கிடையாது, மக மாதிரிங்கிறாங்க சிவராமன். என்ன மாமா, சொன்னா தான் தெரியுமா என்ன? நான் உங்களுக்கு எப்பவுமே ஒரு மகனுக்கு மகனாத்தான் நான் நினைக்கிறேங்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், பூஜைக்கு தேவையான ஜாமான்கள் எல்லாம் நான் தயாரா வாங்கிட்டு வந்துடுறேங்கிறாங்க வெற்றி. தேவையான ஜாமான்கள் எல்லாமே ரெடி பண்ணனதும் உடனே ரிப்பன் கட் பண்ணலான்ட்டு முருகன், ரேவதி, லட்சுமி, சிவராமன், வெற்றி, துளசி, அஞ்சலி எல்லாரும் வந்திருக்காங்க. சந்தோஷமா ரிப்பன் நல்ல நேரத்துல கட் பண்றாங்க. இந்த விஷயம் எப்படியோ மீனாட்சி மூலமா திவ்யாவுக்கு தெரிஞ்சிருது. ஓஹோ, வெற்றி அந்த குடும்பத்துக்கு ஆதரவா நிக்க போறானா? நான் சும்மாவே விட போறதா இல்ல, இப்ப வெற்றிக்கு என்ன கதி நடக்க போகுது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதையும் தாண்டி வீடியோ கால்னு வெற்றிக்கு அனுப்பிச்சிடுறாங்க. வெற்றி, நீங்க மட்டும் எனக்கு இப்போ பதில் சொல்லினா நான் இதே இடத்துல சூசைட் பண்ணிக்குவேன், என்னோட சாவுக்கு காரணம் நீங்க தானே நான் மெசேஜ் பண்ணிடுவேன். வீடியோலையும் டிவிலையும் நான் இறந்ததுக்கு அப்புறம் அதுக்கு காரணம் நீங்க தானே எல்லாத்துக்கும் நீங்க பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும். இப்போ நான் சொல்ற இடத்துக்கு நீங்க வந்தே ஆகணும் அப்படின்னு திவ்யா வெற்றியை மிரட்டுறாங்க. மீனாட்சியும் திவ்யாவும் பேசிக்கிறாங்க. இதை பார் திவ்யா, உனக்கு இதுதான் நல்ல சான்ஸ், நீ விட்டுட்டேன்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் இந்த துளசி மனசுல இடம் பிடிச்சிட்டான் வெற்றி. அடுத்தது இந்த துளசியும் வெற்றியும் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் என்ன, கையில குழந்தையோட குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப பாரு, அந்த சிவராமனையும் லட்சுமியும் அவங்க பசங்க, அதுவும் பெத்த பசங்க வீட்டை விட்டு வெளியே அனுப்புனாங்க. அப்போ கூட வெற்றி தான் போய் நியாயம் தர்மம் எல்லாம் பேசி அவங்க ரெண்டு பேர்த்தையும் வீட்டுக்குள்ள சேர்த்திருக்காரு. இப்போ அவங்க மாமனாருக்கு தொழில் வேற ஆரம்பிச்சு கொடுத்துருக்காரு. அந்த தொழில் வேற அவருக்கு கைவந்த கலையாமே. அதை வச்சு எப்படியும் அவங்க ரெண்டு பேரும் முன்னுக்கு வந்துடுவாங்க. அப்பா அம்மாவுக்கு சப்போர்ட்டா புருஷன் நின்னா நிச்சயமா பொண்டாட்டிக்கு புருஷன் மேல மதிப்பு மரியாதையும் கூடுமல்ல. அந்த மாதிரி துளசிக்கு வெற்றி மேல மரியாதை கூடிரும். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிருவாங்க. துளசி பழசெல்லாம் மறந்துட்டு வெற்றி கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருவா. இப்போ பார்த்து நீ வெற்றியோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு கலவரம் பண்ணினேன்னா தான் நம்ம நினைச்சது நடக்கும், இல்லைன்னா அவங்க வாழ்க்கை அப்படியே சுமூகமா சந்தோஷமா போயிடும்னு சொல்லி தூண்டி விடுறாங்க லட்சுமி. அதை கேட்ட திவ்யாவும் வெற்றிக்கு சாதகமா பல திருப்பங்கள் பண்றாங்க. வெற்றியை தேடிக்கிட்டு போலீஸ் வர்றாங்க. போலீஸ் வந்து வெற்றியை அரெஸ்ட் பண்றேன்னு வந்திருக்காங்க. வெற்றி கிட்ட என்ன விவரம்னு சொல்றாங்க. அதாவது நீங்க திவ்யாவை லவ் பண்ணீங்களாமே, அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கிறதாவும் சொல்லியிருக்கீங்க, நிச்சயதார்த்தம் கூட நல்லபடியா நடந்ததுன்னு அங்க இப்போ அவங்க தான் உங்க பேர்ல கேஸை போட்டிருக்காங்க.
அவங்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு கேக்குறாங்க. வெற்றி எதுவும் சொல்ல முடியாம தவிச்சிட்டு நிக்கிறாங்க. இப்ப என்ன சொல்லி எப்படி தப்பிக்கிறது ஒண்ணுமே புரியலையேன்னு தவிச்சிட்டு இருக்கும்போது, சார் நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா நீங்க தான் குற்றவாளின்னு தெரியுது. நாங்க உங்களை அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. வேணா நீங்க இவங்க சார்புல ஒரு நல்ல வக்கீலா ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்த போலீஸ் கூட்டிட்டு போறாங்க. வெற்றியை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அவங்க கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது அப்ப ஜட்ஜி கேக்குறாங்க, ஆமா இவங்க சார்புல வாதாடுறதுக்கு யாருமே இல்லையான்னு கேட்கும்போது அமைதியா இருக்காங்க. அப்ப இவங்களுக்கு யாரும் வக்கீல் வைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அமைதியா இருக்காங்க வெற்றி. வெற்றியோட அப்பா அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதோ அவங்களும் வந்து அமைதியா உட்காந்துருக்காங்களே தவிர அவங்களால எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்காங்க. சரி என்னதான் நடந்ததுன்னு சொல்றாங்க. அமன், லட்சுமி, அஞ்சலி, துளசி இவங்க எல்லாருமே கோர்ட்ல உட்காந்துருக்காங்க. ஐயோ வெற்றிக்காக யாரையுமே நம்ம வக்கீல ஏற்பாடு பண்ணலையே, என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்காங்க. அப்போ இப்ப நடந்துட்டு இருக்கிற கேஸுக்கு நான் தீர்ப்பு எழுதிட்டுமாங்கிறாங்க வக்கீல். அபிராமி வெற்றியோட அப்பா கையை பிடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க. என் பையனை காப்பாற்றவே முடியாதா? இந்த திவ்யானால அவ்வளோ பெரிய பிரச்சனையை வச்சு பேசாம திவ்யாவை கல்யாணம் பண்ணியிருந்தா இவ்வளவு பிரச்சனை எல்லாம் வருமா? தேவையில்லாம இந்த துளசியை கல்யாணம் பண்ணதுனால எவ்வளவு பிரச்சனைக்கு ஆளாயிருக்கான் என் பையன். இப்ப கோர்ட்ல நிக்கிற மாதிரி நிலைமை ஆகி போச்சு பாத்தீங்களா? அடுத்தது ஜெயில்னு கோர்ட்டுன்னு கேஸுன்னு எப்படியெல்லாம் அலைய வேண்டியதா இருக்கு. என் பையனை ஜெயில தள்ளிடுவாங்களோ, எனக்கு பயமா இருக்குதுங்கன்னு அழுகுறாங்க அபிராமி. அபிராமி ஏதாவது முயற்சி பண்ணலாம், நீ அழுகாதீங்கிறாங்க. இனிமே என்னங்க முயற்சி பண்றது? அதுதான் திவ்யா இப்படி ஒரு வாக்குமூலத்தை கொடுத்துட்டாலே, அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருப்பான்னு நான் நினைச்சேன். ஆனா இந்த ராசி கெட்ட துளசியை கல்யாணம் பண்ணதுல இருந்து என் பையனும் சரி நம்ம குடும்பமும் சரி எப்படியெல்லாம் கஷ்டப்படுது பாருங்கன்ட்டு அழுகுறாங்க. திவ்யாவோட அப்பா சூழ்ச்சியால தான் எந்த வக்கீலுமே நம்ம வெற்றிக்காக வாதாட முன் வரல. தீர்ப்பு எழுத போறேன்னு வக்கீல் வாசிக்கிறாங்க. துளசியோட அம்மா லட்சுமி வராங்க. வந்தது ஒரு நிமிஷம் இருங்கக்காக நான் வாதாட போறேங்கிறாங்க. எல்லாரும் அதிர்ச்சியோட பாக்குறாங்க.